வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. கருப்பு கவுனி அரிசியை தினமும் நம்ம சாப்பிட்டு வரும்போது இதில் இருக்கிற ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோயை வராமல் தடுக்கும். மூளைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல், குடல் பிரச்சனைகள்லாம் சரி செய்யும். வயிற்றுப்போக்கை இது சரி செய்யும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வரலாம். சர்க்கரை வியாதிக்காரங்களும் வெள்ளை அரிசிக்கு பதிலாக கருப்பு அரிசியை உபயோகப்படுத்தலாம். கருப்பு கவுனி அரிசி உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். இதில் வைட்டமின் B, E அதிகமாக இருக்கு. இது ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். முடி வளர்ச்சிக்கும் இது உதவும். இந்த மாதிரி ஏராளமான நிறைய பயன்கள் இதில் இருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து இப்போலேருந்தே பழக்கப்படுத்தணும். அவங்க வளர வளர நோய் நொடி இல்லாமல் வளருவாங்க. எந்த நோயும் அவங்களுக்கு வராது அவங்க பெரியவங்கள ஆனதுக்கப்புறம். அதனால் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் டெய்லி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சு இப்போ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கவுனி அரிசியை நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் வறுத்துக்க போகிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ கடாயில் கொட்டி நல்லா வறுக்கணும். இது எப்படி வறுக்கணும்னா நல்லா பொரியாக வறுக்கணும். பொரியணும். இது நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும். இப்போ நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவு உங்களுக்கு தெரியாது. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக 3/4 கப் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் நல்லா பொடி பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சி இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ இது ஏன் நம்ம கரைச்சி வடிகட்டோம்னா வெள்ளத்தில் நிறைய மண் இருக்கும். அதனால நம்ம முதல்ல கரைச்சி வடிகட்டிக்கணும். இந்த பாத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மண் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நான் இப்போ 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஏற்கனவே 1 கப் வெல்லம் தண்ணி இருக்குது. இப்போ 3 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். இதுலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிச்சா போதும், பாகுபதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசியை நம்ம போட்டுக்க போகிறோம். அரிசி மாவை போட்டு கிளறிக்கலாம். இப்போ இது எல்லா மாவையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம பொரிமா உருண்டை எப்படி செய்வோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இது. பொரிமா உருண்டை இதுலேயே நம்ம பொரிமா உருண்டையை இப்படியே செஞ்சுக்கலாம். எப்படின்னாக்கா நம்ம 4 கப் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ அது பொரிமா உருண்டை செய்ய போகிறோம்னாக்கா 4 கப் தண்ணி விடக்கூடாது. 2லேருந்து 2.5 கப் விட்டால் போதும். பொரிமா உருண்டைக்கு நம்ம 2.5 கப் தண்ணி விட்டுட்டு இது மாதிரியே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது ரொம்ப நல்லா திக்காக வந்துடும், நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு தேங்காயில் தேங்காய் துருவலில் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக அந்த மாதிரி ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இதில் உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாதுன்றதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நெய் இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாகிடுச்சு, கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இது ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து போட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ போட்டுட்டு இதை சுற்றி வந்து தேங்காய் துகள் போட்டிருக்கேன். நடுவில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அது மேலே தூவிக்கலாம். இப்போ நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நெய் போட்டு கலருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானது இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.